குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய 14வது 13வது வாரம் ஆகிறது. ஆண்டவர் தெய்வீக சுகமளிக்குதலை குறித்து சொல்லியிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதற்காக பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும் என்பதுதான் பார்த்திருந்தோம். கடந்த வாரம் கூட குணமாக்குவதற்கு, அவர் சுகமாக்குவதற்கு, சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை தடையா இருக்கிறோம் என்பதை, அதற்கு காரணத்தை குறித்து நாம் பார்த்திருந்தோம். அவர் சுகமாக்குகிறதற்கு, சுகம் பெற்றுக்கொண்டு அந்த சுகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஏன் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, அந்த சுகத்தை அனுபவிக்க முடியல அப்படி என்று பார்க்கும்போது, மனிதன் பாவத்தில் வீழ்ச்சியால் விழுந்து போன போது தேவனிடத்தில் சேர்வதற்கு அவனுக்கு அந்த ஆயத்தங்களும் அந்த நம்பிக்கையும் கடவுளை தேடுகிற பற்றுதலும் இல்லாததுனால விழுந்து போயிருக்கிறான். ஆகவே அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறதுக்கு தடையா இருக்கிறது. குணமாக்குகிறதுக்கு தடைகளை நாமே உண்டாக்குகிறோம். பாருங்க, ஆண்டவர் ஒரு 10 காரியத்தை சொல்லியிருந்தார். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். என்ன தியானித்தா, சுகமாக்குகிறதுக்கு பல தடைகளும் பல காரணங்களும் நாமே செய்கிறோம். அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுக்கு நாங்கள் வரமாட்டேங்கிறது தான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அதை கர்த்தர் வலியுறுத்துகிறார். அப்படி வசனம் சொல்லுகிறது. அப்படி அடுத்தது, பிசாசு ஒழுக்கத்தினாலும் அடிமையினாலும் நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோம். நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுகிறதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதான் நீங்க சொஸ்தமாக்குகிறதுக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 வாசித்தோம். அடுத்தது லூக்கா 13:11-13 வரையிலும் வாசித்தோம். அடுத்தது பயம் அல்லது அளவு கடந்த கவலை எப்படி வருகிறது என்று சொன்னா, நம் சுயபலத்தினாலும் நம்ம எல்லாத்திலும் வாழலாம் என்று நினைச்சோம்னா இந்த உலகத்துல பயமும் நடுக்கமும் உலகத்தை குறித்த காரியங்களை குறித்து நமக்கு எல்லா விதமான பயம் வந்து கவலையெல்லாம் ஆழ்ந்து போய் உட்கார்ந்துடும். கடவுளை நம்புகிறவர்களுக்கு என்றைக்குமே நல்ல பயம்ங்கிறது இல்லவே இல்லை. மரணத்துக்கும் பயம் இல்லை, உலகத்தை குறித்து பயம் கிடையாது, பிசாசை குறித்து பயம் இல்லை, போராட்டத்தை குறித்து பயம் கிடையாது, நிந்தைகளை குறித்து பயம் கிடையாது, நெருக்கத்தை குறித்து பயம் கிடையாது. ஏன்னா என் கூட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு மேன்மையின் அதிகாரத்தோடு சொல்லக்கூடிய அற்புதமான கிறிஸ்துவாய் வாழ்கிறவர்களுக்கு பயங்கிறது கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. இங்கே அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பயம், அளவு கடந்த கவலை. அதுக்கு நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசித்தோம். பிலிப்பியர் 4:6-7 வாசித்தோம். அடுத்தது, இதெல்லாம் நம்ம கடந்த 12 வாரமாக தியானித்து வருகிறோம். இன்னும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால், கடந்த காலம் ஏமாற்றங்கள், கடந்த கால ஏமாற்றங்கள் அது தேவனிடத்தில் விசுவாசமா இல்லாதபடி கவலையினாலே நம்ம ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கடந்த காலம் கவலைகள்,
ஏமாற்றங்கள் அது நம்ம என்ன பண்ணுகிறது? விசுவாசத்தை குறைத்து கடவுளிடத்தில் சேராதபடி அதை நம்மை விலகிக் கொள்கிறதா இருக்கிறதா? கடந்த காலம் ஏமாற்றங்கள். அந்த கடந்த கால ஏமாற்றம் என்கிற போது என்ன என்பது உலகத்தில் மனுஷன் சொல்கிறது காரியம் என்னன்னா, நம்ம யாராவது நம்ம உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நிறைய காரியங்களை ஏமாத்திட்டு நம்ம அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இப்ப அதே நம்ம நினைச்சு 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 நினைச்சபடி இறுதி என்னாவும் வேதனைகளுக்குள்ள இருக்கிறதை அநேகர் சொல்லுகிறதை நம்ம காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. இங்க நான் வேதத்தில் ஆவிக்குரிய ரீதியா, ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய வசனத்தின் மூலமா சொல்லுகிறது என்னவென்றால், பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இருக்கிறாள், தன்னுடைய இருக்கிறது எல்லாமே விற்று அவள் வைத்தியம் பார்க்கிறதுக்காக அந்த உதிர நிற்க வேண்டும் என்பதற்கு அவள் வைத்தியம் பார்ப்பதற்காக எல்லாம் விற்று போயிட்டான். அவன் கிட்ட இருந்து எல்லாமே விற்று அவன் என்ன பண்ணிருக்கான்? வைத்தியரிடத்துல கொடுத்து அவன் வைத்தியம் பார்த்திருக்கிறான். ஆனா அந்த வைத்தியரிடத்துல போய் வைத்தியம் பார்த்தது அவனுக்கு பலன் இல்லாம போனதுனால அவன் கடந்த கால காலங்களை குறித்து, கடந்த கால அந்த எண்ணங்களும் அந்த சிந்தைகளும் குறித்து அவன் வேதனைப்படுறான். என்கிட்ட இருந்தது எல்லாமே வித்து போட்டுட்டேன், என்கிட்ட இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி என்கிட்ட காசு ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னால என்ன பண்ண முடியல? சுகம் பெற்றுக்கொள்ள முடியல, சுகம் பெற்றுக்கொள்ள முடியல. அதை நினைச்சு இந்த கடந்த காலம் நினைச்சு அதை நடந்ததை நினைத்து அதை நினைச்சு நினைச்சு துக்கமாகிறது தான் கடந்த காலத்தினுடைய கவலைகள். ஆவிக்குரிய ரீதியா ஆவிக்குரிய மேன்மையா ஆவிக்குரிய வார்த்தைகளாய் பார்க்கும்போது இது இப்படிதான் இருக்கிறது. கடந்த காலம் என்கிற கவலை அவளை பாருங்க கஷ்டப்படுத்தி இருக்கலாம். 12 வருஷம் பெண்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் போது 12 வருடம் எவ்வளவோ பணத்தை செலவழித்து இருக்கலாம். 1 வருஷமோ அல்ல 2 வருடமும் கிடையாது, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த காரியம் இருக்கும்போது அவள் எந்த இடத்திலையும் போய் நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு துக்கம் இருந்திருக்கும். அவள் எந்த இடத்திலையும் நின்று என்ன காரியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் பார்த்தது 18 வருஷம் வியாதி உள்ள நிமிர முடியாத கூடியை பார்த்தோம். பிசாசு கொடுத்திருந்த வியாதி. ஆனா இந்த வாரம் பார்க்கும்போது சொல்லுகிற வார்த்தைப்படி எவ்வளவாய் எல்லாவற்றிலும் இருந்ததை வச்சு அவள் ஒன்றும் இல்லாத நிராகரியா நிற்கப்பட்ட சூழ்நிலை. அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் கடந்த காலம் ஏமாற்றங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள். கடவுளை விசுவாசிக்காதபடி அவள் யாரை விசுவாசித்தாள்? வைத்தியரை விசுவாசிக்கிறான். வைத்தியரிடம் போய் கொடுக்கிறான், வைத்தியரிடத்துல போய் செய்கிறான், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான். ஆனா அவளுக்கே தோன்றிருக்கும், இவ்வளவு நான் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு செய்திருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனா ஆண்டவரை நினைச்சிருக்கலாம். அதுதான் இங்க நடந்தது. நம்ம இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். பாருங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றும் ஆகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, வாசிங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எனக்கு இருந்த எல்லாவற்றிலும் செலவழித்து
சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது பாத்துங்க. வசனத்துக்காக நம் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து இதுள்ள வார்த்தைகளை, அற்புதமான வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களை கிருபை தயவுத்தார். இயேசுவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதா. ஆமென், ஆமென். அதிக வருத்தப்படுகிற பொழுது பாருங்க, போன வாரம் நாம் வாசித்தது நிமிர முடியாத கூனி, நிமிரவே முடியாது. அவள் நிமிர முடியாது, அவ்வளவா நிமிர முடியாதவர் தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாரம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா என்னிடத்துல எல்லா பணம் பொருள் எல்லாம் விற்று எனக்கு குணமாகல, நான் என்னவா இருக்க அதிக வருத்தப்படுகிற பொழுது பாருங்க, வேதனையோடு வியாதி இருந்தா சரீரத்துல டாக்டர்கிட்ட போகணும் தான், தப்பு இல்ல. டாக்டரை கருத்தர் படைச்சுதான் வச்சிருக்கா, அதான் உண்மை. அதுக்காக டாக்டர் குற்றத்தை நான் சொல்லல. டாக்டரை காட்டிலும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. இவளுக்கு உண்டானது எல்லாம் கொடுத்துட்டான். எல்லா வைத்தியரும் போய் சந்திச்சிருப்பா பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள் போய் பார்த்திருப்பா, ஸ்பெஷலிஸ்ட். எதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்? இது ஒரு நிகழ்ச்சி ஒன்று. உண்மையாவே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரி சிஸ்டர் வேலை பார்க்கிறவங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. அயராத ஜபம், ஒரு நாள் அவருடைய ஜபத்தை விடவே இல்லை. அதை காட்டில விசுவாசம், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்ததுனால அவங்க சுகமானாங்க. சாட்சி அற்புதமா சொன்னாங்க. இங்கே குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது பொழுது, அதிக வருத்தப்படுகிற பொழுது 27 சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும், பாருங்க அங்கதான் அங்க அவளுக்கு ஒரு விசுவாசம், நம்பிக்கை. நான் சொன்னது போல 12 வருடம் அவமானம் பட்டிருக்கிறான். பெரும்பாலுள்ள ஸ்ரீ அவமானப்பட்டிருக்கிறான். அவ எங்கேயுமே நிற்க முடியாது, எந்த வேலையை செய்ய முடியாது, சூழ்நிலை தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அந்த பாருங்க, எல்லாம் முடிஞ்சது, ஒண்ணுமே இல்ல, கஷ்டத்தோடு இருக்கிறான். ஆனா கர்த்தரை நம்பி கடவுளை கேள்விப்பட்டு யாராவது சொல்லி இருக்கிறான், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார், நீ அவரை நம்பு என்று கேள்விப்பட்டிருக்கலாம். 27 சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். என்ன நடக்கிறது? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாக என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின் சென்று தொட்டால், தொட்ட உடனே 29 சொல்லுகிறது, அவருடைய உதிரத்தில் ஊற்று நின்று போனது, அந்த வேலை நீங்கியது, ஆரோக்கியம் அடைந்தால் அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். டாக்டரால கூடாதது, டாக்டரால கூடாதது யாரால கூடுது? தேவனாலே கூடும், இயேசுவாலே கூடும். அந்த நம்பிக்கை அந்த மகத்துவத்துக்குள்ளே இருக்கணும். பாருங்க, எல்லாம் விட்டு முடிஞ்சு போச்சு, கடைசியா ஒரே ஒரு தருணம் இருக்கு. அநேகர் வருகிறது முதல்ல ஆண்டவரை தேடி வர்றதே கிடையாது. எப்படின்னா என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. நம்ம ஜபத்துக்கு ஒரு 500 ரூபாய் காணிக்க போடு சொன்னா கூட போன் பண்ணாங்க, தேவை இருக்குன்னா போட மாட்டாங்க. அப்படிதான் ஒருத்தர் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் கிட்டத்தட்ட 80-90 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. அவங்க மேல இருக்கிற ஆவி போகலையா? அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு போய் ஜாப் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். நாங்க விசுவாசம் ஆண்டவர் என்கிறவர் மேன்மையானவர் என்கிறதை புரிஞ்சு கொடுக்கிறது கிடையாது, அவரை விசுவாசிக்கிறது கிடையாது, அவரை நம்புறது இல்லை. அவர் மேல் நம்பிக்கை வைத்து
அவரை புயபலமாக்கி அவருக்குள்ள இருக்கிறது கிடையாது. மனுஷன் இல்ல எங்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறது அங்கெல்லாம் போய் சுத்தி சுத்தி வைத்தியம் பார்த்து தன்னுடைய பணத்தை எல்லாம் அழிச்சு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா இயேசுவை பிடிப்பாங்க. நீ இல்லைன்னா நான் வாழ முடியாது. நம்ம ஆண்டவர் சும்மா இல்லை, கருமையானவர் கிடையாது, கரிசனை உள்ளவர். அல்லேலூயா. என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் சரி, நீ என்னதான் செய்துட்டு வந்தாலும் சரி, என்னிடத்துல வருகிறவங்க நான் தள்ளுவதே இல்லை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் இந்த ஸ்திரீ இவன் வாழ்ந்த காலத்தில் இயேசு யார் என்கிறதை புரிந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஆனா இவனுடைய நோக்கம் என்னன்னா, நான் வைத்தியர்கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும், எனக்கு வைத்தியர் கொடுப்பார், எனக்கு வைத்தியர் மருந்து கொடுப்பார், எனக்கு வைத்தியர் எல்லாம் செய்வார். ஆனா வைத்தியர் செய்தாரா? ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இயேசுதான் வைத்தியர், இயேசுதான் வைத்தியர். 12 வருடம் பெரும்பாடு உள்ள உதர் போயிட்டே இருக்கும், எங்குமே இருக்க முடியாது, எந்த இடத்திலும் போக முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை யாராலையும் முடியாதது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ, அவராலே முடிந்தது. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 29 சொன்னது பாருங்க, வாசிக்க மறுபடியும். உடனே நின்று போயிற்று, நீங்கி பாருங்க, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்த உடனே அவருடைய எப்பேற்பட்ட மகிமையை ஆண்டவர் அவர் செலுத்திருப்பா பாருங்க. அதுதான் உண்மையான செலுத்துதல். முழு இதயத்தோடு முழு பலத்தோடு, ஆண்டவரே நீர் எப்படி நீர் என்னை வாழ வைப்பீர், எப்படி என்னுடைய கஷ்டம் தீரும், என் வியாதி தீரும், என் பலவனம் தீரும், என் போராட்டம் தீரும், என் பிரச்சனை தீரும், எல்லாம் நம்மளுடைய அனுகூலப்படாத காரியம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் போது எடுத்து வாசிங்க. 38 வருஷம் வியாதி உள்ள 5 வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். படத்திலிருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலம் வியாதி மனுஷன் அறிந்து இதுதான் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து கேட்கிற கேள்வி, நீ சுகமாக விரும்புகிறாயா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் பிள்ளைங்க இருக்கிற வீடு பக்கத்துல இது ஒரு புது காரியம் சொல்றாங்க. அவங்க கும்புற சாமி நம்ம கும்புற சாமி ஒத்து வராது. இது யார் பண்றா? இந்த பூசாரி பண்ற வேலை. அப்படி சொன்னாதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட சேர மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கிட்ட சேர்ந்தாக்கா அவங்க கொண்டு போய் அவங்க பலவீனமா இருந்தா, போராட்டமா இருந்தா, பிரச்சனையா இருந்தா ஜம்ப் பண்ணி சுகமாக்கி ஆண்டவர் சுகமாக்கிடுவாருங்கிறத வந்து என்கிட்ட இவனுக்கு வருமானம் கிடையாது. அதனால என்ன சொல்றது, அவங்க அப்படியே பயமுறுத்தி நிறுத்தி வச்சு, அவங்க எதிர நீங்க போவாதீங்க, அவங்க கிட்ட பேசாதீங்க, அவங்க கிட்ட ஐக்கியம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவன் செய்யற வேலை செய்து என்ன பண்றது, அவங்க என்ன பண்றது, அப்படியே பிளாங்கா அப்படியே அவங்க ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆக்கிடுறது. ஆக்கிட்டு இவன் என்ன பண்றது, அவங்க கிட்ட போய் அதை பண்ற இதை பண்ற சொல்லி ஏமாத்து வேலை செய்து பல ஆயிரக்கணக்கான பணத்தை கொண்டாடுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, சும்மா கடைசி எங்க வருது, இயேசு கிறிஸ்து கிட்ட வருது. ஒரு போதகர் இருந்தாரா, அவரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அந்த போதகர் ஊருக்கு போயிட்டாரு, குழந்தை உடம்பு சரியில்லை, நம்ம குழந்தைய தூக்கிட்டு ஓடியாராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த போதகர் வீடு பூட்டி இருக்கு. அந்த அம்மாக்கு என்ன பண்றதே தெரியல, குழந்தை சாகிற நிலைமையில இருக்கு. வாசல்ல வந்து பார்த்தா பூட்டு தொங்கிட்டு இருக்கு. அவர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அந்த அம்மா ஒண்ணு பண்ணாங்க, அந்த குழந்தைய இந்த போதகர் நடந்து போன வழி என்று சொல்லி
அந்த குழந்தைய அந்த வாசல்ல கலத்திட்டு ஒரு 10 நிமிஷம் கலத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்குனாங்களா, குழந்தை உயிரோடு ஆயிடுச்சான். எப்படின்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் பாருங்க. அந்த போதகர் கடந்து போன பாதை, அவங்களுக்குள்ள விசுவாசம். இவர் ஆண்டவருடைய ஊழியக்காரராச்சே, ஆண்டவருடைய தாசனாச்சே, தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷனாச்சே என்கிற ஒரு தாகம் அது அந்த வாசல் போட்டவருமே சுகமாகிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிற அருகில வீடு இருக்கிறவங்க என்ன பாதுகாப்பு? எல்லா பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா ஜெபம், எல்லாருக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஏன் சொல்ல வரனா, இப்படிப்பட்ட சும்மா இப்படிப்பட்ட ஒரு பொய்யான உபதேசங்களை சொல்லி, பொய்யான வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குற ஆவி இப்ப இருக்கு. அன்பான தேவ ஜனங்களே, கேட்கிறவங்க நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பெதஸ்தா குளத்துல தேவ தூதர் வந்து கலக்கி விடும் போது முந்திக் கொண்டு அநேகர் போய் சுகமாய் கொளுத்தி வந்து போடுவார்கள், தூக்கிட்டு போறது ஆலை இல்ல ஏன்னு சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஏழு, அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே போது ஒருவரும் இல்லை, இயேசு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. இயேசு அவரை நோக்கி எழுந்த ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு போ நட என்று சொன்னார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகனான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இதுதான் தேவனுடைய சுகம், தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய மேன்மை. பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும் போது என்னென்னமோ செய்தார்கள், செய்யும் போது ரொம்ப மிகுந்த வேதனை. கர்த்தரை நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வது அதிகமா செய்கிறவர். எப்படி என்றால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல் கொடுப்பாரு, ஆண்டவர் ஆரோக்கியத்தை தருவாரு, ஆண்டவர் நன்மை செய்வார் என்கிறது அதெல்லாம் மறந்துடுறது. என்ன பண்றது? வேறு வெளியில அலந்தாலும் ஓடுறது. அங்க சுகம் கிடைக்கும், இங்க சுகம் கிடைக்கும், அங்க போயிடலாம், இங்க போயிடலாம். இது கூடாத காரியம். கடந்த கால கவலைகள், கடந்த கால வேதனைகள். ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி எனக்கு பல வருஷமா இருக்கு, இறுதிப்புல வியாதி இருக்கு, பல வருஷமா இருக்கு. எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அளவில்லாத நன்மை தந்து சுகமாக்கி ஆரோக்கியத்தை தந்து நடத்துவார். இதுதான் தெய்வீக சுகமாக்குதல். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். எவைகளை கொடுக்கப்படும்? நீங்க என்ன விரும்புகிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாள் கொடுக்காது இருக்கிறவர் அல்ல, எல்லா நன்மையும் வழங்குகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமானது வைக்கப்பட்டு போகுது. இருளில வாழுகிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படி வெளிச்சம் உண்டானது? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமானது. இருளே இல்லாதபடி வெளிச்சம் அவர்களோடு வந்தது. அதுதான் நடந்தது, அதுதான் எல்லாவற்றும் நடத்தப்பட்டது. நம்மை கர்த்தர் அப்படிதான் நடத்துவார். உங்களுக்குள்ள வாழ்க்கை போராட்ட பிரச்சனை, பல விதமான சஞ்சலம் வேதனை இருக்கிறதா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சுகமாக இருந்து நடத்துவார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம்.